ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு vlog வந்து பார்த்திங்கன்னா Q&A, ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து இன்னைக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பெங்களூர்லேருந்து வந்த அன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு காலையில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு 2 நாள் ரொம்ப உடம்புக்கு முடியல, அவ கூடயே பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அண்டு அவ கூட ஏதோ சில விஷயங்கள் வந்து பேசணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தான் என் மனசில் தோணிட்டு இருந்தது. நான் காரில் போகும்போது வரும்போதெல்லாம் பேசுவேன். பட் அவள் ஓப்பனாக வந்து பேசினது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணுவா எனக்காகவே. பட் இது வந்து ஒரு இன்டர்வியூ, நீ வந்து பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்து கேதர் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கும்போது கொஞ்சம் ஓப்பன் அப்பாக சொன்னா. ஸோ இது வந்து அவள் எஜுகேஷன் ரிலேட்டட், தென் அவங்க அப்பா, நான், மித்து எல்லாத்த பற்றியும் வந்து ஓவராலாக வந்து பேசியிருப்பா. இன்னும் குழந்தை தான், ஸோ அவளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தான் வந்து அவள் பேசியிருக்கிறா. எனக்கு அவ கூட பேசும்போது ஓகே, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டு வரா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்கும். அண்ட் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடைக்கும். நிறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தீங்க, அவள் வந்து என்ன சிலபஸ் படிக்கிறா, அண்ட் நீட் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலையா, அவளோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஈவன் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து சில பதில்கள் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த Q&A செஷனை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெங்களூர் போயிட்டு வரும்போது கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் மித்துக்கு டிஃபன் பாக்ஸஸ், அவனுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். யூஸ்வலாக ஒரு சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் 1 இயருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைப்பேன். இந்த தடவை எங்கேயுமே நாங்கள் போகலை. ஸோ பெங்களூர் போகிறதுனால நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு தெரியும். அதனால பாப்பாவை பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ளாஸ்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டேங்கிறோம். நார்மல் வாட்டர் பாட்டில் விட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிப்போம், அடிக்கடி சிப் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிங்கிறதுக்காக எனக்கு பாப்பா மித்து 3 பேருக்கும் வந்து ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு அதை எடுத்து வைக்கிறக்கே எனக்கு ஹாஃப் டே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அத்தனை பொருள் வந்து வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடந்தது. வரும்போது நல்ல ஃபீவர். 2 நாள் பார்த்திங்கன்னா ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறக்கே கரெக்டாக இருந்தது. ஒரு நாள் வந்து ஃபீவருக்கு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளுக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு அது ஒரு பயம். ஏன்னா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அவளுக்கு அந்த பெயின் வரும். ஸோ அதனால் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது, கையெல்லாம் நடுக்கமாயிருது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் இது எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தா முடியல. சரி, ஏன் ஒரு பயத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்தோம். ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே அப்படின்ட்டு ஆச்சு. ஃபீவர் வந்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு இந்த வயிற்று வலி தான் அவளுக்கு அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே அந்த பெயின் வந்துகிட்டே இருக்கும். சாரி, அந்த ஃபீவர் வந்துட்டே இருக்கும். எனக்கு அது ஒரு கரெக்டான சைனாகவே தெரியல. மனசுக்கு ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருந்து ஒவ்வொரு சைக்கிளையும் நான் செக் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. சரி, ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்தி. எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கலாம். கொஞ்சம் டயட் மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஆயிடுச்சு. டானிக் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பேக் டு நார்மலுக்கு வந்துடுவான். இது வந்து ஒரு ஏஜ், ஆமாம், அந்த ஏஜில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரியான வயிற்று வலி தான். ஸோ பயந்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு திருப்தியாச்சு. சரி, Q&A செஷனுக்கு போகலாம். இந்த vlog வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சரி பாப்பா, குட் ஈவினிங். பெரிய வணக்கமெல்லாம் பார்த்தா ஏதோ அரசியலில் இறங்குற விளையாட்டு பண்ணுறேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog. ஓகே, Q&A. சூப்பர். ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு Q&A. ஸோ நீங்கள் கியூ பண்ணுவீங்க, நான் ஏ பண்ணுவேன். ஆமாம், இல்லை சில நேரத்தில் நீயும் Q பண்ணலாம், நானும் ஏ பண்ணலாம். பட் அது ரொம்ப ரேராக இருக்கணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வந்து உன்னை பற்றி நீ சொல்லிக்கோ. என்னை பற்றி என்ன சொல்கிறதுக்கு? என் பேர் ஹரிஷ்மிதா. ஆனால் எல்லோரும் என்ன ஸ்மிதான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு 17 வயசு. எஸ், ஐ நோ, வெரி ஹார்ட் டு பிலீவ். சத்தமாக பேசுகிறீங்களா? மைக் இல்லை என்கிட்ட. அண்ட் நான் இப்போ 12th கிரேடில் இருக்கேன் இப்போது கரண்ட்லி. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், வித்தவுட் பயாலஜி. அப்படியா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்து, இங்கிலீஷ்.
4 சப்ஜெக்ட் தான் இல்லையா? சரி, நிறைய பேர் கேட்குறாங்க, நீ என்ன சிலபஸ் வந்து படிக்கிற அப்படின்ட்டு. நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜி எடுக்கலை, ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் நான் இப்போ இருக்கிறது வந்து IGCSE/கேம்பிரிட்ஜ் சிலபஸ். ஸோ எங்களில் வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் அப்படிங்கிறதுனால நீட்டெல்லாம் வந்து தே ஓன்ட் கிவ் ட்ரைனிங், எங்கள் ஸ்கூல்லேயே கொடுக்க மாட்டாங்க. பட் வேணும்னா வெளியே கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு we can still write நீட், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ எழுதுகிற எக்ஸாம்ஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயுமே அக்செப்டபிள், வேர்ல்டு வைட் அக்செப்டபிள். அது மட்டும் போதும். ஸோ சிபிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு இருந்தில்ல நீ, அதிலிருந்து இந்த சிலபஸ் மாறும் போது உனக்கு கஷ்டமா இல்லையா? அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பேசிக்ஸே தெரியாத மாதிரி இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு சிபிஎஸ்சியில் வந்து 10th கிரேடில் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஒரு 5th 6th அந்த மாதிரி அந்த லெவலில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டே பேக் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து இப்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் மை போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ஃபன். இப்போ 12th கிரேட் வந்து உனக்கு முடிஞ்சிடும் நீ ஒரு 6 months இல்லையா? எஸ், 5 months. 5 monthஸில் முடிஞ்சிடும். சரி, எந்த சப்ஜெக்ட் வந்து நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிற? ஆஸ் ஆஃப் நவ் ஃபிசிக்ஸ் இஸ் சம்வாட் ஓகே. மேத்து வரும், ஆனால் வராது அந்த அந்த ஸ்டேஜில் இருக்கிறனால மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா? எஸ். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது உன்னோட 12th கிரேடில்? என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ டு சிலபஸ் அதே இருக்குது. ப்ளஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் போர்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி எனக்கு பேசிக்லேருந்து நான் கற்றுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது சேலஞ்சிங்காக இருக்குது. வேறு எதுவும் சேலஞ்சிங்காக இருக்காது. சரி, எப்படி வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவேன் எக்ஸாம்ஸ் அப்போ? என்ன கேட்குறீங்களா? உன்னை தான் கேட்குறேன். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் இன் பிட்வீன். பட் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு பேசுவேன், ஆர் ஐ வாட்ச் சம் டிவி, இல்லைனா பாட்டு போட்டு நடுராத்திரியில் ஆடுவேன். அவ்வளோ, வேறு எதுவும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது. எது வந்து உன்னைய அதிகமாக மோட்டிவேட் பண்ணும் படிக்கிறதுக்கு? ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க, பட் ஃபார் மீ, நான் வந்து ஃபோனில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து வெரி பிடிச்ச ரீல்ஸ் வரும். லைக் நீங்கள் இப்போ படிக்கலைன்னா இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி ரீல்ஸ் வரப்போ எனக்கே வந்து நான் இது பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உட்காந்து படிக்கணுமே அப்படின்னு நினச்சி உட்காந்து படிப்பேன். அப்போ நான் திட்டம் போதெல்லாம் உனக்கு படிக்கணும்னு சுத்தமாக வராதா? சுத்தமாக தோணாது. அப்போ நான் வந்து வீடியோ அப்படியெல்லாம் போட்டேன்னா, வெறி பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டால் நீ படிப்பியா? நான் உங்கள் வீடியோ பார்க்குறது இல்லையா? அதுக்கு நான் வீடியோ பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் சரி, என்னென்ன கோல்ஸ் இருக்குது உன்னோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு? போர்டு எக்ஸாமுக்கு என்ன கோல்? ஆமாம், போர்டு எக்ஸாம் வாட் ஆர் யுவர் கோல்ஸ் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ்? நல்ல மார்க் வாங்கணும், அவ்வளோ போர்டு எக்ஸாம்ஸ். வேறு எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சு இல்லையா? எஸ். செகண்ட் செட்டில் நல்ல மார்க் எடுக்கும். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ? August 11th நினைக்கிறேன். சரி, இப்போது எஜுகேஷன் வைஸில், எஜுகேஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கியா? உன்னோட, அதாவது உன்னை விட கம்மியான வயசில் உன்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிற? ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போர்டு எக்ஸாம் இஸ் லைக் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங். இம்பார்ட்டண்ட் தான், பட் அதுக்காக வந்து உங்களோட பாடியை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றீங்களோ என்னன்னு தெரியாது, பட் சாப்பிடுங்க. அண்ட் டோன்ட் உங்களோட மண்டையை போட்டு அடிச்சுக்காதீங்க. ஓ மை காட், எக்ஸாம் தான் லைஃப் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு எக்ஸாம் போச்சுன்னா இன்னொரு எக்ஸாம் வரும். போச்சுன்னா என்ன, ஃபெயில் ஆகிட்டாவா? நோ, லைக் ஒரு எக்ஸாம் யூ couldn't do your best அப்படின்னா யூ கேன் ரீடேக் தி எக்ஸாம், யூ கேன் சிட் தி எக்ஸாம் அகேன். ஆனால் உங்களோட ஹெல்த் அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வந்து யூ கான் கெட் இட் பேக். ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டல? ஆமாம். பெங்களூரோட லைஃப் ஸ்டைலே வேறு, அண்ட் இங்கே வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கும். நீ எப்படி வந்து இந்த இதுக்கு அடாப்ட் ஆன? இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? I mean, yeah, I've got great friends over here. I mean, they help me settle in a lot.
இப்போனா நான் வந்து பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு கூட இஃப் ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ரியலி குட் குரூப் ஆஃப் ஃபேமிலி ஓவர் ஹியர். ஸோ ஐ வில் சே ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ் தேட். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு என்னை வந்து இங்கே செட்டில் ஆகிறதுக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஐ வுட் ஆல்சோ சே லைக் எப்படி சொல்கிறது, ஒரு a home is not just a place. A home is its people. And of course I have my people with me இங்கே. Yeah, I have my family with me. ஸோ செட்டில் ஆக ஹெல்ப் பண்ணிச்சு. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் பெங்களூர். ஸோ அந்த சிட்டி லைஃப் வந்து இங்கே இல்லை. பட் இட்ஸ் பீஸ்ஃபுல். இட் இஸ் குட் இன் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வே. என்ஜாய் பண்ணுறானா? யா மோஸ்ட்லி மிஸ் பண்ணல. மிஸ்ஸும் பண்ணுறேன், பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். பட் யா, திஸ் இஸ் அ பிளேஸ் ஐவ் அடாப்டட். ஓகே, வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்க? ஐ ஹவ் நோ ஐடியா. நோ ஐடியாவா? பைலட் என்ன? ஐ வாஸ் திங்கிங் பைலட். இல்லையா? பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஐ டாக் டு அ லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கோயிங் டவுன் த சேம் பாத். அண்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பைலட் வந்து எடுத்துப்படி யூ கேன் கெட் லைக் செட்டில்ட் இன் அ வெரி ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம். பட் யூ வில் ஆல்சோ நாட் ஹேவ் இனஃப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் ஃபேமிலி டைம் இருக்கு. யா, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் a lot of time with my family now and in the future. அப்படியா? இப்போ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறியா? விரதம்னா வீட்டில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட். சரி, அதனால என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? Honestly, I have no idea. I was thinking of something in physics, but நடக்கும். என்னடி நீ பைலட்டாகவே நான் நினச்சிட்டு இருக்கேன். பைலட் ஆகி ஃபஸ்ட்டு இது என்னை தான் கூப்பிட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா என் கனவு வீணாக போச்சா? அவங்கள டேரெக்டாக ராக்கெட்லேயே அனுப்பி விட்றேன். ஐயோ, நீ என்னை டேரெக்டாக ராக்கெட்டுக்கு மேலே அனுப்பிடுவேன், எனக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட் ஜர்னி மேலே. அடிப்பாவி. என்ன கரியர்னு நோ. I feel like it is too much pressure to put on a 16 or a 17-year-old. And இந்த ஸ்ட்ரீம் எடுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10th கிரேடில் வந்து என்ன ஒரு 15 வயசு இருக்குமா, அந்த பிள்ளைகிட்ட போய் நீ வந்து லைஃப் லாங் என்ன பண்ணுறது இப்போவே டிசைட் பண்ணு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஃபேர் டு த கிட். சேம் திங் வித் காலேஜ். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 16-17-year-old கிட்ட போய் நீ வந்து டாக்டர் ஆகணும்னா இந்த பெரிய எக்ஸாம் எழுதணும், ஜெய் எழுதணும், இது எழுதணும், அது எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த கிட்டை வந்து ஃபுல் ஸ்ட்ரெஸ் 17 இயர்ஸ்லேயே அந்த கிட்டுக்கு வந்து அவங்களோட ஃப்யூச்சரோட ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட்ஸ் a good thing. So I'm going to take time. என்ன சொல்கிறாங்க? ஃப்யூச்சர் இன்னும் டைம் இருக்குது. நம்ம ஒரு 50-60 வயசு வரையில் வாழ போகிறோம் ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங். அஃப்கோர்ஸ் யூ கேன் டேக் டைம் டு ஃபிகர் வாட் எவர் யூ வாண்ட் அவுட் இன்ஸ்டெட் வித்தவுட் டேமேஜிங் யுவர் தாட் ப்ராசஸ் அட் த மூமெண்ட் ஐ ஃபீல். அண்ட் தட்ஸ் வை லைக் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே வந்து யூ கேன் கோ டு த காலேஜ், யூ கேன் சிட் இன் லைக் 10 to 20 lectures for like a week, and then you can decide what you want to major in, what what is your interest அப்படின்னு சொல்லிட்டு. So I feel like that is a really good system that would be better if applied over here, and you allow your students to choose instead of just saying it's a science stream or it's a commerce stream. Yeah. So mostly abroad தான் போய் படிப்பேன். I want to, yes. அம்மா வீட்டு கிளம்பலான் இருக்கேன். Yes. கூட வாங்கன்னு சொல்கிறவங்க வந்து வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வாவை கூட்டிகிட்டு போவேன். ஓ, விஜயமா பெங்களூருக்கு போயிட்டு வந்தே உன்னை வந்து அப்பா உன்னால் மட்டும்தான் அவளை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தள்ளிட்டாங்க என்னை என்கிட்ட உன்னைய. சரி, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டு யூ வாண்ட் டு பில்ட் ஃபார் யுவர் செல்ஃப்? Do I want to build for myself? Of course, there's a lot of things. இப்போ வந்து ஒரு லைஃப்னு பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு வேணும். பட் லைக் a simple necessity is like I want a beautiful family, I want a beautiful career, I want to have stable money, and I want to have, yeah, like I said, a stable life. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நார்மலாக எப்படி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ இன்கம், ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி சேம் திங் as I want. பெரிய கனவு எதுவும் இல்லை கைஸ். இப்போ பிக்கெஸ்ட் ட்ரீம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையா? No, not really. இல்லையா எதுவுமே? ட்ரீம்னு ஒன்று ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட். சரி, ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குமா உனக்கு? Skills. Anyway, I don't feel like I'm going to learn any skills. I feel like I have enough life skills. I know how to cook. I can learn to speak languages very well.
வேறு ஐ டோன்ட் திங்க் தேர் ஆர் மெனி லைஃப் தமிழில் கொஞ்சம் பேச லைஃப் என் ஸ்கில்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அவ்வளோ தமிழ் விரும்புவாங்க. புரிஞ்சு ஆல்ரெடி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு தேவைப்பட்ட ஸ்கில்ஸ் ஐ ஃபீல் லைக் எனக்கு இருக்குது. ஐ கேன் சஸ்டெயின் மை செல்ஃப். எனக்கு வந்து இப்போது நாளைக்கே வந்து எங்கேயாவது தனியாக போய் இருக்கணும் அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். அதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ நீட் எனி திங் டு. பட் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீயா கற்றுக்கிட்டில்ல, ஐ மீன் கற்றுக்கிட்ட இல்லையா? Yes, 100% அது எப்படி நீயா கற்றுக்கிட்டியா? உனக்கு யாராச்சும் பார்த்து ஒரு மோட்டிவேஷனா? 100% நான் அதை கற்றுக்கிறேன். அது எப்படி உனக்கு அப்படி ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தது? லாங்குவேஜ் வந்து எப்படின்னா ஐ வாட்ச் லாட் ஆஃப் டிவி சீரீஸ் அந்த மாதிரி நிறையா பார்ப்பேன். ஸோ பார்த்து நடுவில் வந்து மற்ற லாங்குவேஜ் சீரீஸ்க்கு வந்து க்ரேஸ் நிறையா இருந்தது. அப்படியே வந்து நான் மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹிந்தி ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஹிந்தி சீரியல் புரியாமையே தெரியாமையே பாப்பனா? ஆமாம், புரியாமல் உட்காந்து ஹிந்தி சீரியல் பார்ப்பாங்க. ஸோ அதில் உட்காந்து வந்து எனக்கு ஹிந்தி வந்துருச்சு. ப்ளஸ் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் அப்படியே கற்றுக்கிட்டோம். ஐ ஒன்ட் சே பர்ஃபெக்ட், எல்லா லாங்குவேஜ் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லலை. பட் புரியும், எனக்கு மேனேஜ் பண்ணுவேன். எழுதுவேன், படிப்பேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டு குக்கிங் இஸ் ஆல் என்னோட கைவனம் கைஸ். யாருமே எனக்கு குக்கிங் சொல்லி கொடுக்கல. நான் இப்போவே நான் கிச்சனுக்குள்ளே போனால் வந்து 10 பேர் கற்றுவாங்க கிச்சனுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா ஆனால் நான் நல்லா குக்கிங் பண்ணுவேன். குக்கிங் நல்லா பண்ணுவேன், பேக்கிங் நல்லா பண்ணுவேன். எல்லாத்துக்கும் வந்து பொறாமல் யாரும் வந்து அதனால அவனை உள்ள விடுறது இல்லையா? என்ன மாதிரி நல்லா வந்து பேக்கிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல். சரி, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் டு யூ வாண்ட் டு பிகம்? I want to become what kind of person? I want to be a kind person. I want to be a person that, you know, oozes love. எப்படி சொல்கிறது, பார்த்தாலே வந்து வாவ், இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட், ஒரு லவபிள் ஹியூமன் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் nobody should feel like I am mean. நான் வந்து ஒரு கெட்ட பர்சனாக யாருக்கும் வந்து தெரியக்கூடாது. தட் இஸ் மை, ஐ வுட் சே தட்ஸ் ஆல்சோ மை லைஃப் கோல் டு யூ நோ பி அ குட் பர்சன் டு எவ்ரிபடி. ஓகே, அன்லெஸ் இட்ஸ் சம்ஒன் ஹூ டிட் சம்திங் பேட் டு மீ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து யாராவது கெட்டது பண்ணாங்கன்னா தென் I don't forgive people that easily. ஸோ பழி வாங்குவியா? பழியெல்லாம் வாங்க மாட்டேன். ஜஸ்ட் அவங்க கூட வந்து நான் மற்றவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க கூட இருக்க மாட்டேன். சரி, இதெல்லாம் வந்து உன்னோட ஃப்யூச்சர் அண்ட் ஸ்டடீஸ். இப்போ வந்து கொஞ்சம் எமோஷ்னல். ஓகே, அப்பா பற்றி. ஷூர். அதாவது ஒரு ஃபேவரட்டான மெமரிஸ் அப்படின்னா அப்பா கூட எது சொல்லு? ஃபேவரட்டான மெமரிஸ்னால் அஃப்கோர்ஸ் கார் ரைட்ஸ். நாங்கள் வந்து ஊருக்கு வரும்போது அந்த ரைட்ஸ் ஐ லைக் தெம். வாட் எல்ஸ், ஐ லைக் கோயிங் அவுட் வித், ஐ லைக் வாட்சிங் கிரிக்கெட் வித் தெம். நாங்கள் வந்து ஸ்டேடியமில் போய் பார்த்ததுலாம் இட்ஸ் லைக் அமேசிங் மெமரிஸ் தட் ஐ ஹாவ் வித் தெம். He is like a CSK fan, I am RCB fan. We used to have so much fun banter, பேசி கலாய்ச்சி and all of that we did. So that is one of my favorite memories with him. எந்த மாதிரியான அப்பா அவர்? What kind of father? I would say he was not a perfect father, but he was a good father. Perfect father இல்லையா? Nobody is a perfect human being. He, you know, everybody makes mistakes, but even if he made mistakes, he made sure, you know, to make it up afterwards. Like இப்போ வந்து தெரியாமல் அவர் வந்து கத்திட்டாருன்னு லேட்டர் ஆன் ஹில் கம், அவரே வந்து சொல்லுவார் சாரி பாப்பா நான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ லைக் ஹி வாஸ் அ குட் ஹியூமன் அண்ட் அ குட் ஃபாதர் ஐ வுட் சே. ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் அப்பாட்டிருந்து? அப்பாவை மிஸ் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ். ஒரு விஷயம் இவர் மட்டும்தான் அப்படின்னு. அப்பா வந்து அப்பப்போ ரேண்டமாக வந்து ஃபேக்ட் சொல்லுவார். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரைவ் போயிட்டுருக்கோன்னா ஒரு இடம் வந்து அவருக்கு வந்து ஃபெமிலியராக பார்த்துச்சுன்னா உடனே அதை பற்றி ஒரு கதை சொல்லுவார். ஆமாம், நிறைய கதைகள். ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் விஸ்டம். அவருக்கு வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது, ஹீ நோஸ் அ லாட். ஏன்னா எனக்கு எங்கிட்ட வந்து அந்த நாலேஜ் அவ்வளோவா ஷேர் ஆகலை ஐ ஃபீல் லைக் இன் த ரீசெண்ட் இயர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் தட்ஸ் த திங்ஸ் ஐ மிஸ். அதாவது ஒரு ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் அதை பற்றி ஒரு 100 கதை சொல்லுவார். ஆனால் கரெக்டான கதைகளாக இருக்கும். ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும் கதை. அதுவும் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லைக்
சரி, if அப்பா could see you today, what do you think he would be proud of? I think he would be proud of everything I've become, but mostly to handle myself. I feel like I've learned to handle life, uh, and be independent these days. So I think that is what he'll be most proud of. And also the way I'm studying, I never used to study. நான் முன்னாடிலாம் அவ்வளோ படிக்கவே மாட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலி நானே வந்து உட்காந்து கொஞ்சம் படிக்கிறது வந்து I feel like he'll be proud if he sees. கொஞ்சம் இல்லை, நல்லாவே படிக்கிறேன். ஸோ அப்பா இறந்ததுக்கப்புறம் உனக்கும் பிரதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படியா இருக்கு? I feel மித்துக்கும் like உனக்கு it has both become stronger, plus we also drifted apart. இது வந்து எப்படி சொல்கிறது, like in a emotional way we've become stronger, but like we fight a lot. Okay, நாங்கள் வந்து ஒன்றா சண்டை போட்டுக்கோம், பட் ஐ ஃபீல் லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தட் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஸோ க்ளோஸ். வெளியே இருந்து பார்க்குறக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ இவங்க என்ன 2 பேர் சண்டை போட்டே இருக்காங்க, கண்டுக்க மாட்டேங்கிறா. பட் in the end we both know how much we love each other, and we both know how much we respect each other. So that's it. சரி, என்ன கைண்ட் ஆஃப் சிஸ்டராக நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு? I want to be the sister he comes to if he has a problem. I feel like இப்போ வந்து நிறைய பேத்துக்கு they even like how in houses and families there are some things you don't feel like telling your parents, like it might be embarrassing or it might be awkward or it's just something. அதுக்கு வந்து அட்வைஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா திங்ஸ் இருக்குது. நம்மளே வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஐ வாண்ட் டு பி தட் ஃப்ரெண்ட் ஃபார் மை பிரதர். லைக் வெளியே இருந்து ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலியிலேயே நான் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி தட் டைப் ஆஃப் சிஸ்டர் ஃபார் ஹிம். அவன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அவன் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இல்லை, அவங்ககிட்ட சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு நினச்சிடல. அவன் வந்து இப்படி வளர்த்தாதம்மா. as in I feel like அப்பா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு obviously he doesn't have a masculine figure in his life, which is fine, but I feel like he's right now a bit scared to explore the world, and I don't want him to be that way. I want him to be independent. அவனுக்கே வந்து he should be able to carry himself in a day. Like ஒரு நாள் வந்து if he needs it, he should know the survival skills in this new world. So obviously he cannot depend on other people for that, and I want him to be very independent அந்த இதில் வந்து ஃபீல்டில் வந்து. That's my only opinion. ஸோ மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தேன், எதுன்னு சொல்லுவேன்? மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்னா I don't know, everything is difficult after he's gone, no? But I feel like now I'm realizing all the moments that I've missed with him, and all the moments that I could have done better when he was there. So that is there now. I feel like I could have grasped onto those moments, but இப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரிக்ரெட் அப்பப்போ இருக்கும். பட் அதர் தென் தட் I mean everywhere every day is a bit harder without him. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டேஸில் எந்த மாதிரி எப்படி வந்து நீ பாசிட்டிவாக எடுத்துக்குவேன்? ஐ ஃபீல் லைக் க்ரை இட் அவுட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னா அழுதுருங்கன்னு சொல்லுவேன் நான். பிகாஸ் there's nothing better than crying and letting your emotions go. நான் வந்து I put on some music and I start crying because that is எப்படி சொல்கிறது, it feels more soothing to me. அண்ட் சம்டைம்ஸ் எனக்கே வந்து ரொம்ப பர்டன், லைக் யாராவது கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா we have like this big portrait, family portrait steps கிட்ட. So I talk to my dad from that, and then I cry, and then that's it, over. I feel like that is the best way to deal with grief. ஸோ உன்னை மாதிரி மித்து மாதிரி நிறையா பேத்துக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்கள மாதிரி அதான் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? லைக் ஒரு சிஸ்டரா? I feel like it never gets better. One point or another, everything will remind you of that person. I feel like every day it never gets better, but it doesn't get worse.
ஸோ க்ரீஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா there are several stages to grief, but when you're losing someone so important, right, that time I feel like the grief lasts for, you know, so long, and the best way to deal with it is talk to someone you trust. You know, it can be anybody, your friend or your therapist. If you want to go to therapy, that's a beautiful way to regain yourself. You can talk to your you know, other parent, whichever parent you want. You can talk to anybody you trust, but I feel like you just have to talk it out. You have to tell your emotions. You can start a journal. நான் வந்து என்னோட ஃபோனில் நோட்ஸ் ஆப்பில் எழுதுவேன் சம்டைம்ஸ் if I'm feeling a bit too low. You can do that. So yeah, I think the best way is to let it out. சரி, இப்போ வந்து இந்த வருஷம், அதாவது இந்த 1.25 வருஷத்தில் உன்னை அதிகமாக எது இந்த ஜேர்னியில் சப்போர்ட், யார் வந்து உன்னை அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க? Support, I mean, of course, இப்படி mom was யோசிக்கிற? a really big support. Mom was a really big support. அப்படியா? Yes. Mithu was also a really big support, but I feel like not many people can understand what you're going through, and I feel like you have to be your biggest support in this entire time. So I feel like I've been my biggest support. ஸோ அம்மா வந்து உனக்கு, அதாவது நான் வந்து எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன், அதாவது டு மூவ் ஃபார்வர்ட்? I mean, you lighten the mood a lot. Joke அடிப்பீங்க, and you know, it was like you kind of filled in our dad's shoes, so that kind of helped. And you don't let us think about him much. We don't talk about him much in the, I mean, like, எப்படி சொல்றது, we don't, you know, remember him much in the house, which kind of helps us, you know, to forget whatever happened, be in the moment, and, you know, see what's going to happen in the future. சரி, நீ கொஞ்சம் என்னை பற்றி சொல்லு. அடுத்து என்னை பற்றி தான் கேட்க போகிறேன், அதான் சொன்னேன். ஐயோ, ஸோ அப்பா பற்றி முடிஞ்சிருச்சு. ஓகே, இனி ஒரு 10 கொஷின்ஸ் அப்படியே, அவ்வளோதான். ஸோ எது வந்து வாட் டு யூ அட்மையர் மோஸ்ட் அபவுட் அம்மா? பொய்யா சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லை, I mean, I would admire her bravery and, you know, her confidence to say, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நான் இப்படி தான் நிற்பேன், நான் வந்து அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், திமிரா? எஸ் தட் திமிர ஐ அட்மையர். ஐ வாண்ட் டு ஹேவ் தட் இன் மை லைஃப். ஆல்ரெடி உனக்கு இருக்குது அது. எனக்கு அதை விட அதிகமாக இருக்குது, பட் வெளியே காட்ட மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்மா எப்படி வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன், லைக் மதர் அண்ட் ஃபாதர் டு த ஃபேமிலி? Yeah, basically you've taken on both the roles, but other than that, I feel like you are the same, just a bit more responsible and a bit more grown up. I feel like before dad died, like you were like a 35-year-old Abhi, and like now it's just you've jumped in emotional maturity and like maturity in all levels. So I feel like that is the biggest change I can find in you. ஸோ அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் இது நானே கேட்கக்கூடாது, ஏதாச்சும் அம்மாவுக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறியா? நோவா? அடி பாவி. ஸோ சரி, நிறைய விஷயங்கள் அம்மா பண்ணியிருப்பேன் இல்லையா? அதில் ஏதா சில விஷயங்கள் வந்து உன்னை ரொம்ப சேஃப் அண்ட் லவ்டாக வந்து ஃபீல் பண்ண வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒன்று போதும். ஒன்று செட்டில் ஆகிருக்கீங்க? ஓகே, ஏன் நிறைய இருக்கா என்ன? ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லலாம். லைக் ஐ ஃபீல் லைக் ஷீ இப்போ வந்து ஈவன் ஆஃப்டர் லைக் we were cut down to a, you know, one income household, I feel like she still makes time to make us feel like we are, you know, we are privileged, we are, you know, in good hands, and I feel like that is, I feel secure in my life, and that's like the biggest form of safety and love that a person can, you know, show. ஸோ என்ன மெசேஜ் வந்து அம்மா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்
ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன மெசேஜ் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன்? நான் மெசேஜ் கொடுக்கணும். என்ன மெசேஜ் கொடுக்கணும்? டெய்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே அனுப்புவாங்கறியா? நான் அனுப்புகிற ரீல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணேம்மா. ஒரு ரீலுக்கு ஸோ ரியாக்ட் அந்த மெசேஜ் தான் கொடுக்க போகிற நீ எனக்கு. நீங்கள் அனுப்புறதெல்லாம் அம்மா பொண்ணு மெசேஜாகவே அனுப்புகிற, ரீல்ஸாகவே அனுப்புகிற. ரீல்ஸாக நான் அனுப்பலை, நான் வந்து சாப்பாடுக்கு அனுப்புவேன். அது பார்க்கவும் மாட்டேன். சரி சொல்லு, என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? I mean, I feel like obviously you should go a bit harder on Mithu. But other than that, I feel like you're doing everything perfectly yourself. Just be a bit careful while doing big decisions. Consult a lot of people. And don't trust people blindly, because we've learned enough from that. And yeah, treat Mithu with more, எப்படி சொல்கிறது, independence. சரி, அதாவது நிறையா லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு அவ்வளோ இருக்காது, அப்படியே குழந்தைகளாட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த 1.25 வருஷத்தில் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பேன். அதில் உனக்கு வந்து ஒன்றை வந்து சொல்லணும் அப்படின்னா எதை நீ சொல்லுவேன்? I would say, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன், don't depend on anybody. I feel like you should start learning to be independent from as early as 14 or 15. இப்போ வந்து in India we don't have the, you know, part-time work culture while studying, but I feel like when you're around your late teens, you should start, you know, earning and start depending on yourself rather than depending on someone else for your livelihood. So that, and don't trust anybody blindly. Talk to them a lot. Get to know them like a lot, and then maybe start trusting them, maybe. But until then, don't. ஸோ ஃப்யூச்சரில் ஃபேமிலிக்கு நீ எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன்? What do you mean future family? நான் ஃபினான்ஷியலாக கேட்கல, நீ எந்த மாதிரி இருப்ப? I mean, I'll always be there for our family in the future. I'm not saying like financially or not financially. I mean, I'm always there to help, but I don't know. I mean, if they want help, of course I'm there. இது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் எப்போ இந்த ஃப்யூச்சரில் எடுத்து போட்டு காட்டு உன்னைய ஃபேமிலி விட்டு தள்ளி போயிட்டீங்கன்னா காட்டுங்க. சரி, சக்ஸஸ் அப்படிங்கிறோம் இல்லையா? ஆமாம். அது வந்து நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? If I achieve my dream, and which is basically, you know, have a stable life, have a stable home, then I feel like that is success to me. சரி, இனி ஒரு 2 கொஷின் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்பா உன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஓகே, என்ன வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்? I mean, I don't know. I would ask him a few questions. I'll ask him if he's proud of me. I'll ask him if I have to change anything in my life. And I'll ask him if he's, you know, approved of the decisions I've made on my own. That's all I would ask him. What promise would you like to make to him? I mean, of course, I'll promise that I'm always with, you know, Mithukutti and you, and I would promise to like always, you know, make him proud in whichever way. I don't know if he approves of my methods, but I feel like I'll promise him to never depend on anybody else, to be independent like he taught me how to be independent. சரி, இப்போ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்கிறியா? என்ன மெசேஜ் வேணுமோ நீ சொல்லு. நீ என்ன நினைக்கிற? நீ வந்து மறுபடி அந்த டிபெண்ட் பண்ணியிருக்கிற அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணும்னா, I mean, that is my philosophy. That is my philosophy, to be, you know, self-reliant. நம்ம வந்து எப்போவுமே மற்றவங்களுக்காக we should not reduce our worth. Even if they make us feel like it, we should not reduce our worth, because each one of us is special. I am special, you are special, everyone around you is special. And if you can't treat anyone with respect, I feel like you don't deserve respect. So, like I said, treat everybody with respect, humbleness, kindness,
you know, everything that you want, that you feel like you want to be treated with, treat the other person the same way and they will treat you back the same way. But also be careful who you trust. So that's all. நல்லா நல்லா அடி வாங்கியிருப்ப போல இருக்கு. டோன்ட் ட்ரஸ்ட்டுன்ட்டே இருக்கிற நீ. No, like I'm saying don't trust people. சரி, ஓகே. ஸோ பெங்களூரில் வந்து பெங்களூர் போயிருந்தல்ல, Yeah. கொஞ்சம் காலேஜஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியா? No. Yeah. ஆங்கிற நோவா எஸ்ஸா ஓரளவுக்கு I mean, பண்ணியிருப்பேன். not that much, but like சில the famous ஆனது கிரைஸ், சென்ட் ஜான்ஸ் அந்த மாதிரிலாம் மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஓகேவா இருந்தது பெங்களூர் ட்ரிப்பு? Yeah, it was fine. சப்போஸ் எனக்கு வந்து ஃபீவர் இல்லாமல் இருந்ததுன்னா I would have enjoyed a lot more, but இருந்தனால கொஞ்சம் I feel like I was held back. But ஆனாலும் கைஸ் நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் குடிச்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் I would have enjoyed a bit more if I was physically able at that point. Plus நிறைய travel வேறு, அதனால a bit exhausted the whole time. சரி, நிறைய பேர் பெங்களூர்லேருந்து நீ பெங்களூர் போயிருக்கும் போது நிறைய பேர் மெசேஜ் போட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. Thank you so much guys for your hospitality and thank you so much. எங்களை வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பார்த்துக்கிட்டது. Thank you so much. டேக் கேர், பாய் சொல்லிடு. Bye. Take care.